கோவை மாவட்டம் 73வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் நகரமைப்பு மற்றும் அபிவிருத்தி குழு தலைவர் சந்தோஷ் சுகன்யா தம்பதியரின் 8 வயது மகள் வெண்பா மூளைச்சாவடைந்த நிலையில் உடல் உறுப்பு தானம் செய்து 7 பேருக்கு புதுவாழ்வு அளித்துள்ளார். இந்த உன்னத செயல் மருத்துவ உலகிலும் சமூகத்திலும் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. கடந்த 23/2/2026 அன்று சிறுமி வெண்பாவுக்கு திடீரென இரத்த அழுத்தம் அதிகரித்து மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது. இதனால் அவர் சுய நினைவை இழந்து விழுந்தார். உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை KMCH மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் 25/2/2026 அன்று மருத்துவர்கள் வெண்பாவுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தினர். இந்த துயரமான சூழலிலும் சிறுமியின் பெற்றோர் சந்தோஷ் மற்றும் சுகன்யா ஆகியோர் மிகுந்த மன வலிமையுடன் தங்கள் மகளின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முன்வந்தனர். இந்த முடிவு மருத்துவ உலகிலும் சமூகத்திலும் பெரும் பாராட்டை பெற்றது. தமிழ்நாடு உறுப்பு தான ஆணையத்தின் அனுமதியுடன் சிறுமி வெண்பாவின் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், 2 கண்கள், எலும்பு மற்றும் தோல் ஆகியவை தானமாக பெறப்பட்டன. இதில் கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் KMCH மருத்துவமனையிலும், மற்றொரு சிறுநீரகம், கண்கள், எலும்பு மற்றும் தோல் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் தேவைப்படும் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டன. KMCH மருத்துவமனையின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மிகவும் திறம்படவும் தகுந்த நேரத்திலும் செயல்பட்டு உறுப்புகளை தேவைப்படும் நோயாளிகளுக்கு பொருத்துவதற்காக அனுப்பி வைத்தனர். இந்த விரைவான நடவடிக்கையால் 7 நோயாளிகளின் உயிர் காப்பாற்றப்பட்டு அவர்களுக்கு புதிய வாழ்வு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து KMCH மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கூறுகையில், மக்களிடையே உடல் உறுப்பு தானம் குறித்து அதிக விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. ஒருவர் இறந்த பிறகு அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டால் அது பலரது உயிரை காப்பாற்ற உதவும். இந்த கடினமான தருணத்தில் மிகுந்த மன வலிமையுடன் உடல் உறுப்பு தானம் வழங்கிய செல்வி வெண்பாவின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த நன்றியையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார்.